ஹாய்! இன்னைக்கு மிளகு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு வந்து இட்லி, தோசை, பொங்கல் கூட தொட்டு சாப்பிடலாம். செம்மையா இருக்கும். சாதத்துல பெசஞ்சு சாப்பிடும்போதும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு அகிலாஸ் குக்கிங் ஸ்டேஷன். இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எலுமிச்சை சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் பூண்டும் தோல் உரிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாய் சூடு பண்ணிட்டு அதில் 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. அப்புறமா 2 ஸ்பூன் தனியா, இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் துவரம் பருப்பு, அப்புறமா 5 காஞ்ச மிளகா. மிளகும் இருக்கிறதுனால உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் 5 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இதுக்கப்புறமா வாசனைக்காக 1 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நம்ம போட்டிருந்த தனியா பருப்பு எல்லாமே லைட்டாக வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்து தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு, வெந்தயம், அப்புறமா கருவேப்பிலை, இது 3 தாளிச்சிட்டு நம்ம உரிச்சு வச்சிருந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு நல்லா வதக்குங்க. சீக்கிரம் வதங்கிறதுக்காக நமக்கு வெங்காயத்துக்கு உண்டான உப்பு மட்டும் போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இது ரெண்டுமே நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. எண்ணெயிலேயே சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினாதான் இந்த குழம்பு வந்து நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி நல்லா நீர் புளியாக ஊற்றிக்கோங்க. நீர் புளியாக ஊற்றினா தான் குழம்பு 2-3 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா இந்த புளி தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பெருங்காயம், நான் கட்டி பெருங்காயம் போடுறேன், நீங்கள் தூள் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா கலந்து விட்டு இதை அப்படியே கொதிக்க விடுங்க. இது கொதிக்கிற கேப்பில் நம்ம வறுத்து வச்சுருந்த பருப்பெல்லாம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு திக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி திக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ இதை வந்து நம்ம புளி தண்ணி கொதிச்சிட்டு இருக்குல்ல, அது கூட ஆட் பண்ணி கலந்து விடுங்க. அப்படியே நம்ம அரைச்சதை கொட்டிட்டு அப்படியே நல்லா கலந்து விடுங்க. இதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்துக்கு தான் போட்டோம். போட்டுட்டு இதை அப்படியே நல்லா வத்த விடுங்க. வீடியோவை லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ குழம்பு நல்லா வத்திட்டு இருக்கு. இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு வந்து முந்தின நாள் செஞ்சுட்டு மறுநாள் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ குழம்பு நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் திக்காக ஆக்கிட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதே கடாயில் நம்ம சாதம் பிசைஞ்சிடலாம். அப்போ தான் டேஸ்ட் அருமையாக இருக்கும். இந்த கடாய் மட்டும் நம்ம வேஸ்ட் பண்ணிடவே கூடாது. இதில் வடித்த சாதம் போட்டுட்டு சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கிட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 2 கரண்டி குழம்பு ஊற்றிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். போட்டு அதை நல்லா கலந்துட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டிங்கனாலும் மத்தியானம் நல்லா ஊறிட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் போட்ட எல்லா காயுமே சாப்பிடலாம். இன்னைக்கு நான் பீட்ரூட்டோட சர்வ் பண்ணியிருக்கேன். நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.